மோனிகா பெல்லூசி அப்படின்றவங்கள பல பேருக்கு நமக்கு தெரியாது. அதை ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோனிகா அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்க பாடலை பற்றி பேசிடலாம். ஸோ மோனிகா பெல்லூசின்றவங்க நம்ம பல எடிட்டுகளில் பார்த்துருப்போம். இந்த மலீனா அப்படின்ற ஒரு படத்தில் தலையை காய போட்டு ஒரு சின்ன பையன் வந்து வேடிக்கை பார்த்துருப்போம் ஒரு அக்காவை. அந்த ஒரு சீன்ஸை வந்து நம்ம நிறைய எடிட்டிங்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அவங்க தான் வந்து மோனிகா பெல்லூசி. ஸோ அவங்களோட நிஜ பேர், அந்த படத்தில் அவங்க பேர் மலீனா. ஸோ அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட்டு, பயங்கரமாக நடிக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பாடல் மோனிகா அப்படின்ற பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி அவன் இந்த கூலி படத்துலேருந்து பூஜா ஹெட்ஜே ஆடி வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பாடலை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாடல் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது விஷுவலில் என்னெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த பாடலை பார்க்கும்போது விஷுவலி நம்ம பேசிடலாம். விஷுவலி பயங்கரமாக இருக்குது பாட்டு. அந்த ஒரு விஷுவல்லாம் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் விஷுவலாக இருக்குது. ஸோ இதில் வந்து சௌபீன் இருக்கார் இல்லையா, ஏடா சுபாஷே அப்படின்வாரு, கீழே போய் கூப்பிட்டு வர்றாரு. அவர் வந்து இந்த படத்தில் குழியில் நடிக்கிறாருன்றது நம்ம பல பேருக்கு தெரியும். ஸோ அவருக்கான பாடலாக தான் இந்த பாடல் இருக்குது. லைக் அவர் ஒரு முக்கிய ஒரு அங்கமாக வகிக்கிற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயமா இந்த பாடல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. பூஜா ஹெட்ஜே இந்த பாட்டுக்கு மட்டும் வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிற ஒரு நபராக தான் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, கூலி படத்தில் நிறைய இடங்களில் நடக்கிற, அதாவது இந்த வழிப்பறிகள், கொள்ளைகள், இப்படி பல விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இப்படி பல இடங்களில் நடக்கிற ஃபோர்ஜரிஸ் தான் காமிக்க போகிறாங்கன்னு தோணுது. அப்படி கண்டெய்னர்ஸு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற ஹார்பரில் என்ன மாதிரி ஃபோர்ஜரிஸ்லாம் நடக்குமோ அதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துக்கிறது வந்து நம்ம சௌபின் அவுராக இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பார்ட்டியில் தான் நம்ம பூஜா ஹெட்ஜே வந்து ஆடுவாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பூஜா ஹெட்ஜே பற்றி சொல்லிவிடுவோம். ஸோ பார்க்க செம்மையாக க்யூட்டாக சாமியாக அப்படி பார்த்துட்டு இருந்த நபரை, வாவ் என்னங்க இப்படி ஆடுறீங்க, வாவ் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பூஜா ஹெட்டே வந்து பயங்கரமாக ஆடுவாங்கன்னு தெரியும், பட் க்யூட்டாக அந்த ஒரு வைப்பில் பார்த்துட்டு இருந்தோம். வந்து செம்மையாக ஆடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. செம்ம கிளாசிக்காக ஸ்டைலாக ஆடிருக்காங்க. அண்ட் நம்ம சௌபினும் இந்த பாட்டில் வந்து ஆடிருக்காப்புல. ஸோ ஓவராலாக பாட்டு மொத்தமாக வீடியோவாக வரும்போது எல்லாருமே ஆடிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு பாட்டை கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பயங்கரமாக இருந்த பாட்டு. ஸோ நம்ம அனிருத் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ லிரிக்ஸ் வந்து விஷ்ணு எட்வின் தான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம போர்க்கண்ட சிங்கம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ வோக்கல்ஸ் வந்து சுபாஷினி, அனிருத், அண்ட் ரேப் வந்து அசல் கோளாறு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நடுவில் ஒரு ரேப் பீஸ் வருது, அது அசல் கோளாறு தான் வந்து லிரிக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ அந்த ஒரு ரேப் போர்ஷன் ரொம்ப குட்டியாக வந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக பாட்டு கேட்கும்போது என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்னா, அதான் ஒரு பார்ட்டி வைப்பு, ஒரு டான்ஸருக்கான ஒரு வைப்பு. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு டான்ஸரை கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது பாடல் கேட்கும்போது. ஸோ பாட்டு வந்து பெருசாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி ரெகுலராக கேட்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. பட் என்ஜாயபிளான ஒரு பாட்டாக இருக்குது. தேட்டரில் ஒரு நல்ல மூமெண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கும்ன்றது மட்டும் தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடுவில் அசல் கோளாறுக்கோட அந்த ரேப் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு குட்டியாக வந்தாலும் அந்த ஒரு க்யூட் அண்ட் ஒரு ஷார்ப்பாக இருந்த அந்த ரேப் போர்ஷனு. ஸோ அதுக்காக மேபி இந்த பாட்டுக்கு எல்லாருமே ஒரு ஃபேன்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த பீட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு பீட்டாக தான் இருக்குது. அந்த ஒரு டட்டு அந்த மாதிரி ஒரு பீட்டை போட்டு வச்சுருக்காப்புல அனிருத். ஸோ ஓவராலாக பாட்டு எனக்கு கேட்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி இல்லை, பட் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட ஓகே, டேக் கேர், பை.